ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நாளும் வெறுப்புகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. வாழ்க்கையா எனக்கு பிடிக்கவில்லை, வாழ்க்கையா எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. நான் எதை வைத்துத்தான் வாழ்வேன்? நான் எதை வைத்துத்தான் சந்தோஷமாக இருப்பேன்? எந்த ஒரு விஷயத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒவ்வொன்றிலேயும் சொல்லலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். என்ன தெரியுமா? நலமான ஒரு வாழ்க்கை அமையும் என்பதை உனக்கு சொல்லவே நான் எப்பொழுதும் வருவேன். ஆனால் அது தடுத்து நீயே நிறுத்திவிடுவாய். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அந்த ஒரு அற்புதமான தருணங்கள் வரும். யாரை பார்த்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். இது நடக்கும், அது நடக்கும், இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும் என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்காக நான் இருப்பேன். உங்களுக்கு யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலேயும் உங்களை யார் என்ன செய்தாலும் உங்களை பாதுகாக்கும் முழு பொறுப்பும் என் கையிலேயே உள்ளது. கூடிய விரைவாக நீங்கள் நினைக்காத நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் வேடிக்கை பாருங்கள். சில நேரத்தில் சில விதமான குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் மனதுக்குள் வைத்துக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களால் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நகர்த்த முடியாது. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஒரு விஷயம், எத்தனை வேண்டுமானாலும் பிரச்சனை வந்தாலும் அதை உங்களுக்கு நான் அற்புதமாக நல்லபடியாக காப்பாற்றி உங்களுக்கு ஒரு திருப்தி என்ற ஒன்றை கொடுப்பேன். மனதளவில் எதற்காக கவலைகள்? மனதளவில் எதற்காக வேதனைகள்? இந்த வேதனை அந்த வேதனை என்று எந்த வேதனையையும் தூக்கி மனதுக்குள் போட்டு தூக்கி சுமக்காமல் நான் இருக்கிறேன், நமக்காக நம்முடைய தெய்வம் இருக்கிறது, நமக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய நம்முடைய தெய்வம் இருக்கிறது, எல்லா பொழுதுகளிலேயும் நன்மைகளை மட்டுமே நம்முடைய தெய்வம் செய்யும், யாருக்கும் எப்பொழுதும் தீங்குகளை மட்டும் நம் தெய்வம் செய்யாது என்பதை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக எல்லா பொழுதுகளிலேயும் நன்மைகளையும் யோகங்களையும் எடுத்து வந்து கொடுக்கவும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்காக கொடுக்கவும் என்றுமே நான் இருப்பேன். நான் இல்லாமல் எங்கு போவீர்கள்? நான் என்றுமே உங்களுக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். வளர்ச்சிகள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் இன்னும் தேவைப்படுகிறது. சில நேரத்தில் நீங்கள் யாரையும் கண்டு கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அதே மாதிரியே இருங்கள். நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். பேரின்பங்களோடும் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு பிடித்தது போலும் நடத்தி கொடுப்பது இந்த சாயுடைய கையிலேயே தான் இருக்கிறது. இந்த சாய் பல நாளாக பலவிதமாக உனக்கு ஒவ்வொரு நாளும் இதை செய்து கொடுத்து விட வேண்டும், அதை செய்து கொடுத்து விட வேண்டும், இந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டும், அந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று உன்னோடு சேர்ந்து நானுமே சேர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அது உனக்கு புரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நீ அழுது கொண்டும் கலங்கி கொண்டும் இருந்தால் என்னதான் அம்மா உன் வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியும்? நீ எல்லாவற்றுக்கும் நான் இருப்பேன், பக்கபலமாக இருப்பேன், சந்தோஷங்களை அள்ளி கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் வெற்றி என்பதையே கொடுப்பேன் என்று நான் பலமுறை பலவிதமாக கூறிவிட்டேன். ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாமல் எல்லா நாளும் எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் நீ என்னமோ உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதுவுமே செய்து தரமாட்டேன் என்பது போல என் மீது நீ வெறுப்புகளோடு இருக்கிறாய். வெறுப்புகள் இருந்தது எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெறுப்புகளோடு இருந்தது எல்லாவற்றிலேயும் போதும்.
சீரும் சிறப்பும் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அமையும். காலப்போக்கில் உங்களுக்கே புரியும், வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு சாதகமாகத்தான் நடக்கிறது. தெய்வம் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் சில விஷயங்களை செய்திருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு தடைகள் என்பதெல்லாம். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளும் நல்ல பதவிகளும் அந்தஸ்துகளும் கூடிய விரைவிலேயே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நிறைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். எதிர்பார்த்து ஒவ்வொன்றிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலேயும் உங்களுக்காக நான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உறுதுணையாகவும் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றத்தையும் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் என்னை நம்பிதானே இவ்வளவு தூரம் சில விஷயத்தில் இறங்கி உள்ளீர்கள். எல்லா விஷயத்திலேயும் என்னை நம்பிதானே நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள். அதனாலேயே உங்களுக்கு நான் எவ்வளவோ பெரிய மாற்றத்தை எல்லாம் தருகிறேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக தருகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என் கண்மணி. இங்கு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரிவது அல்ல. எனக்கு புரியும். நான் தெய்வம். எனக்கு எல்லாமும் செய்ய தெரியும். காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அதற்கு தகுந்தது போல நான் எப்பொழுதும் காய்களை நகர்த்துவேன். தெய்வத்திற்கு எதுவுமே தெரியாது என்று நினைக்காதே. தெய்வத்திற்கு எல்லாமும் தெரியும், நல்லாவும் தெரியும். சில விஷயங்கள் உங்களை விட்டு போய்விட்டது என்று நினைத்து வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல. தெய்வத்தின் மிகப்பெரிய ஒரு அற்புதம் எல்லாம் கூடிய விரைவிலேயே நடக்கும். அது திடீரென்றால் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறுகளா? கிடையாது. சரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பெரிய அளவில் மாற்றத்தையும் பெரிய அளவில் இன்பத்தையும் பெரிய அளவில் நிறைய நல்ல விதத்தையும் உங்களால் அடைய முடியும். நீங்களும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் மாற்றுகிறேன் என்று. பெரிய விஷயத்தை நீங்கள் எதிர்த்து நின்று, சில நேரத்தில் எதிர்த்து நின்று போராடுகிறீர்கள். அது என்ன எனக்கு தெரியாமலா இருக்கிறது? நீங்கள் என்னென்ன விஷயத்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராடி கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடத்தவும் எனக்கு தெரியும். உங்களுக்கு சந்தோஷத்தை நடத்தவும் எனக்கு தெரியும். எப்பொழுதும் இதற்கு பிறகு எந்த ஒரு நிலையிலேயும் எந்த ஒரு பொழுதிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடக்கும், இந்த விஷயம்தான் நடக்கும், அந்த விஷயம்தான் நடக்கும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாகவே போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். எது நடந்தாலும் அது சந்தோஷமாகத்தான் நடக்கும். எதையும் நான் சம்பந்தம் இல்லாமல் உனக்கு தருவது கிடையாது. எல்லா விஷயத்தையும் சம்பந்தத்தோடு தான் உனக்கு தருகிறேன். நீ பார்த்து கொண்டு இருந்தாய். ஆனால் உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கள் அமையும். அதுவும் கூடிய விரைவிலேயே அமையும். நல்ல பிள்ளை, நீ இதுவரைக்கும் உனக்கு தவறு நடந்துவிட்டது. இதற்கு பிறகு சரியான விஷயங்கள் நடக்க நான் எல்லா வேலைகளையும் செய்கிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.